ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய்க்கு அரசியலில் நிற்கிறேன்னு சொன்னதும் போதும் ஏகப்பட்ட சூழ்ச்சி நடக்குது. எந்தெந்த சைட்லேருந்து வர முடியுமோ எல்லா சைட்லேருந்து அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அண்ணியும் இப்படி பண்ணிட்டாங்க. சரி, இது அவங்க 2 பேருக்கும் உள்ள குடும்ப பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றது வாழாதது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நடிகை குஷ்பு கூட அழகா சொல்லியிருந்தாங்க, இது அவங்க 2 பேருக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம், இதுல யாரும் மூக்கம் நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய் சங்கீதா டைவர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம தளபதி விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இருவரின் 27 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளதாக இப்போது சில தகவல்கள் வைரலா போயிட்டு இருக்கு. சரி, என்னதாங்க நடந்துச்சு? சங்கீதா அவர்கள் தனது கணவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாசத்துல அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு நடிகர் தளபதி விஜய் வரும் மார்ச் 20ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அப்படி என்னதான் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க 12 பக்க மனுவில் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டிலிருந்து தங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் பலமுறை சமரச முயற்சிகள் மேற்கொண்டும் அவை தோல்வியடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அவங்க முடிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நிரந்தரமா ஜீவனாம்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. மற்றும் இந்த வழக்கெல்லாம் முடிகிற வரைக்கும் தற்போது வசித்து வரும் நீலாங்கரை வீட்டிலேயே நான் தொடர்ந்து தங்க வேண்டும், அந்த உரிமை வேண்டும் சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. தளபதி விஜய் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளிவரவில்லை. இந்த செய்தியை ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனா ஒண்ணுங்க, விஜய்க்கு நெருக்கடி மேல நெருக்கடி வந்துட்டே தான் இருக்கு. ஆனா இப்ப இது எல்லாத்தையும் எப்படிதான் சமாளிக்கிறாருன்னே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.